Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி தக்காளி தொக்கு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் வெங்காயமும் தக்காளியும் தான். இப்போ நான் இங்கே அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன். இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்பதான் தக்காளி தொக்கு நல்லா இருக்கும். இப்போ அதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடலாம். 1/2 கிலோ வெங்காயம்னா 1/2 கிலோ தக்காளி போட்டோம்னா தக்காளி தொக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி வச்சு மூடி 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூளோட நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன். இப்போ நம்ம மூடியை வச்சு மூடிட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த தக்காளி தொக்கு நம்ம சப்பாத்திக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.